என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுத்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இன்றைக்கி நாம் என்ன ரெசிபி பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, நான்வெஜ் பிரியர்களுக்கெல்லாம் ரொம்ப இஷ்டமான ஒரு ட்ரை ஃபிஷ் கறியும் ட்ரை ஃபிஷ் தொக்கும் தான் பண்ணுறோம். கருவாட்டு குழம்பு, கருவாட்டு தொக்கு, இது ரெண்டு தான் செய்கிறோம். வாங்க அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், நம்ம இப்போ ட்ரை ஃபிஷ் கறி தான் வைக்க போகிறோங்க. கருவாட்டு குழம்பு வைக்க போகிறோம். இதுக்கு பார்த்திங்கன்னா நான் வாழை கருவாடு எடுத்துருக்குறேங்க. நம்ம கருவாட்டு குழம்புக்கு 6 பேர் 7 பேர் சாப்பிட்ற மாதிரி இருந்தாலும் ஒரு 4-5 பீஸ் போட்டால் கூட போதுங்க. இப்போ இந்த கருவாடு நான் சுத்தம் பண்ணிக்கிறேங்க. சுத்தம் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம வாம் வாட்டர் எடுத்து வச்சுருக்கேன். அதில் இதை கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் இது ஊறட்டுங்க. ஊறின பின்னாடி தான் நம்ம க்ளீன் பண்ண முடியும். ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டுங்க. பாருங்கள், வாழைக்கருவாடு பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்குங்க. இதை கொஞ்சம் தண்ணியில் நல்லா ஒரு வாம் வாட்டரில் ஊற வச்சு இந்த மாதிரி நீட்டாக க்ளீன் பண்ணி எடுத்துக்கணுங்க. இந்த குழம்பு வைக்கிறதுக்குங்க உடச்சா அதில் ஒரு மூடி தேங்காய் எடுத்து வச்சுருக்குறேங்க. அதை இதில் நம்ம சேர்த்துக்கலாங்க. வெங்காயம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு மீடியம் சைஸ் 2 வெங்காயம், அதையும் நம்ம இது கூட சேர்த்துக்கலாங்க. சேர்த்தியாச்சுங்க. இப்போ காரத்துக்கு பார்த்திங்கன்னா நான் ஒரு 6, இது நல்லா காரசாரமாக இருக்குங்க இந்த மிளகா, அதனால் ஒரு 6 மிளகா எடுத்துருக்கேன். நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூட்டியோ குறைச்சோ சேர்த்துப்பாங்க. மஞ்சப்பொடி ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துருக்குறேங்க. கருவேப்பிலை ஒரு இனுக்கு கருவேப்பிலை சேர்த்துருக்குறேங்க. இப்போ இதை நம்ம நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாங்க. பாருங்கள், இந்த மசாலா ரொம்ப நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. இப்போ இதை வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு இன்னும் பாருங்கள், மீடியம் சைஸில் ஒரு 2 தக்காளி பழம் எடுத்துருக்கேங்க. ரொம்ப நைஸாக வேண்டாங்க, ஒரு 80% அரைச்சா போதும். பாருங்கள், தக்காளி பழம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. இப்போ குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா பாருங்கள், முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு, அப்புறம் பார்த்திங்கன்னா மாங்காய் ஒரு 2 பீஸ் போட்டு அது சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கிறேன். அப்புறம் அது கூடவே பார்த்திங்கன்னா கத்திரிக்காய். இந்த குழம்புக்குள்ளே போடுற காய்கறியெல்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு. ஃப்ளேவருக்கு வேண்டி 2 பச்சை மிளகாய் இந்த மாதிரி கீரி போட்டுக்கோங்க. இந்த மசாலா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தோம் இல்லைங்களா, அதை இது கூட சேர்த்துக்கலாங்க. இந்த தக்காளி பழமும் நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்தோம், அதையும் இது கூட சேர்த்துக்கலாங்க. இந்த குழம்புக்கு தேவையான புளி பார்த்திங்கன்னா சின்ன சைஸ் எலுமிச்சம்பழம் இருக்கு இல்லைங்களா, அந்த சைஸ் தான் எடுத்துருக்குறேன். அதுதான் இந்த அளவு சரியாக இருக்கும். இப்போ இது கூட ஊற்றிக்கலாங்க. உப்பு பார்த்திங்கன்னா கருவாட்டில் உப்பு இருக்கிறதுனால நான் கொஞ்சம் கம்மியாக தான் சேர்க்குறேங்க. சேர்த்துட்டு இதை நல்லா கையில் தான் கலக்கணுங்க, கரண்டிலெல்லாம் கலக்க முடியாதுங்க. மசாலோட காயெல்லாம் வேகும்போது தான் காய் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ இதெல்லாம் நல்லா கலந்துட்டோங்க. இப்போ பார்த்திங்கன்னா இந்த பாத்திரம் பத்தாதுங்கிறதுனால நான் பெரிய பாத்திரத்தில் இதெல்லாம் மாற்றிக்கிறேங்க. காய் ஒரு 10 நிமிஷம் வேகக்கூடும் இல்லைங்களா, அப்போ தண்ணி தேவைப்படும். இன்னும் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி நம்ம இது கூட சேர்த்துக்கலாங்க. இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா இந்த ட்ரை ஃபிஷ்ஷு, அதை நம்ம இது கூட சேர்த்துக்கலாங்க. கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாங்க. அவ்வளோதாங்க. குழம்பு எல்லாமே எல்லா காய்கறிகளும் சேர்த்து ட்ரை ஃபிஷ்ஷை சேர்த்து நம்ம கலந்து வச்சாச்சுங்க. இப்போ ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு கொதி வரட்டுங்க. ஒரு கொதி வந்ததும் நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 நிமிஷம் வேக விட்டுடலாங்க. பாருங்கள், குழம்பு கொதிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருச்சுங்க. சூப்பரான வாசனை, இப்போவே சாப்பிடணும் போல தோணுதுங்க. இப்போ என்ன பண்ணணுன்னா அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சிடலாங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுங்க, ஆஃப் மூடி போட்டுடலாங்க. காய் ஒரு 10 நிமிஷம் வேகட்டுங்க. காய்கறி எல்லாமே வெந்துருச்சு. 10 நிமிஷம் தாங்க, காய்கறி வேகிறதுக்கு 10 நிமிஷம் டைம் இருந்தால் போதுங்க. அதுக்கு மேலே விட்டோம்னா காயெல்லாம் குழஞ்சிடும். இப்போ 10 நிமிஷத்தில் காய் வெந்துருச்சு. இப்போ இந்த குழம்பு ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ இதை தாளிச்சிக்கலாங்க. ஒரு குழிக்கரண்டிக்கு ஒரு 1.5 குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றிருக்குறேங்க. இப்போ எண்ணெய் காஞ்சதும் நம்ம கடுகு ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. இதுக்கு வெந்தயம் பார்த்திங்கன்னா ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. ஒரு வரமிளகாய். இந்த குழம்பெல்லாம் தாளிக்கும் போது பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலருக்கு வந்துடணுங்க. அப்போ தான் ப்ரௌன் நல்லா டார்க் ப்ரௌன் ஆகும்போது பார்த்திங்கன்னா
தாளித்தோம்னா குழம்பு சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குங்க. வாசமே கம கமன்னு இருக்குங்க. பாருங்கள், இப்போ தான் ப்ரௌன் ஆகிட்டு வருதுங்க. பாருங்கள், வெங்காயம் நல்லா சவந்துருச்சு. இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான கருவாட்டு குழம்பு ரெடி ஆகிடுச்சுங்க. பாருங்கள், இப்போ ட்ரை ஃபிஷ்ஷு நம்ம வந்து தொக்கு செய்ய போகிறோங்க. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி துண்டு கருவாடு எடுத்துக்கிறேங்க. இப்போ இதையும் வந்து க்ளீன் பண்ணணும்னா ஒரு வார்ம் வாட்டரில் தான் போடணுங்க. ரொம்ப தண்ணி சூடான தண்ணியில் போட்டால் வெந்து போயிடுங்க. அப்போ பாருங்கள், வார்ம் வாட்டரில் போட்டாச்சுங்க. இன்றைக்கி 10 நிமிஷம் கழித்து க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வரேங்க. இந்த ட்ரை ஃபிஷ் வந்து நல்லா 10 நிமிஷம் வார்ம் வாட்டரில் ஊற வச்சு நீட்டாக கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. இப்போ நம்ம என்ன பண்ணணுன்னா, இந்த தொக்குக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பீஸ் இருக்கு இல்லைங்களா, இந்த மாதிரி பீஸ் வந்து சின்ன சின்னதாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணுங்க. முள்ளை எடுத்துகிட்டு இந்த பீசஸ் மட்டும் நம்ம தனித்தனியாக எடுக்கணுங்க. இப்போ அது மாதிரி எடுத்துகிட்டு காட்டுறேங்க. இந்த ட்ரை ஃபிஷ் நல்லா கழுவிங்க. இந்த மாதிரி பீஸாக பிச்சு கொண்டு வந்திருக்குறாங்க. இதில் முள் எதுவுமே இல்லைங்க. தொக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. 3 குழிக்கரண்டி எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. எந்த எண்ணெய் வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இது எண்ணெய் காஞ்சது, நம்ம 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாங்க. கடுகு பொரியுது. ஒரு 1/4 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாங்க. 1/4 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாங்க. பார்த்திங்கன்னா பூண்டு வந்து பெரிய பூண்டாக இருந்ததுங்க. ஒரு 4 பூண்டு எடுத்துங்க, நீளமாக கட் பண்ணி வச்சுருக்குங்க. அதை இது கூட சேர்த்துக்கலாங்க. பூண்டு வந்து பாருங்கள், நல்லா இப்படி வந்ததும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து வெங்காயம், மீடியம் சைஸ் வெங்காயம் 2 வெங்காயம் எடுத்துருக்குறேன். நீங்கள் பெரிய வெங்காயமாக இருந்தால் நல்லா ஒரு வெங்காயம் எடுத்துக்கோங்க. இப்போ இதை வந்து நான் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இது கூட சேர்த்துக்கலாங்க. 1 இன்ச் இஞ்சி எடுத்து பார்த்திங்கன்னா நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துக்கலாங்க. வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு கோல்டன் கலருக்கு மாறணுங்க. அது வரைக்கும் நம்ம நல்லா வதக்கணுங்க. இது கூட கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கி நல்லா ப்ரௌன் கலர் ஆகிட்டு வருதுங்க. இப்போ நம்ம வந்து தக்காளி சேர்த்து 2 தக்காளி எடுத்து அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை இது கூட சேர்த்துக்கலாங்க. இப்போ தக்காளியோட பச்சை வாசம் போட்டுங்க. ஏன் நான் வெங்காயத்துக்கும் தக்காளிக்கும் உப்பு போடாமல் இருக்கிறேன்னா, இந்த ட்ரை ஃபிஷ் கருவாட்டில் வந்து பார்த்திங்கன்னா உப்பு இருக்குது. நம்ம இதுக்கு சேர்த்து அதையும் சேர்க்கும்போது அதிகமாகிடும். அதனால் இப்போ இந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் தக்காளி வதங்கட்டுங்க. அதுக்கப்புறம் நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். நான் வந்து மஞ்சள்தூள் வந்து 1/4 ஸ்பூன் சேர்த்துருக்குறேங்க. ரெட் சில்லி பவுடர் ஒரு 3/4 ஸ்பூன் சேர்த்துருக்குறேங்க. கலருக்கு வேண்டி காஷ்மீர் சில்லி பவுடர் ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துருக்குறேங்க. நாங்கள் இப்போ இது நல்லா கலந்து விட்டுட்டுங்க. மசாலாவில் சேர்த்துட்டுங்க. ட்ரை ஃபிஷ் பார்த்திங்கன்னா நல்லா தூளாக பண்ணி வச்சுருக்குறவங்கள கையில் தான் நான் பிச்சேங்க. கையில் பிச்சு எடுத்து வச்சுருக்குறேன். இப்போ வந்து இதை வந்து இது கூட சேர்த்துக்கலாங்க. முழுசாகவும் சேர்த்து செய்வாங்க. நான் குழந்தைகளுக்கு முள் இருக்குமோ என்னமோன்னு சொல்லி இந்த மாதிரி தான் செய்வாங்க. அப்போ இருந்தே நான் இப்படி தான் செஞ்சிட்ருக்குறேங்க. இன்னொரு மெத்தடு இருக்குதுங்க. ட்ரை ஃபிஷ் நல்லா வறுத்துட்டுங்க, நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு ஆயிலில், அதுக்கப்புறம் இந்த மாதிரி இதில் போட்டு செய்வாங்க. நான் எப்பவும் செய்கிற மாதிரி தான் செஞ்சுருக்குறேங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஜார் கழுவின தண்ணி நான் வந்து ஒரு 1/2 டம்ளர் இருக்குங்க. அதை இதில் ஊற்றிடலாங்க. அவ்வளோதாங்க. இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம மூடி போட்டு ஒரு 10 நிமிஷங்க இடையில நம்ம கலந்து விட்டுட்டே இருக்கணுங்க. இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாங்க. தண்ணி எனக்கு நம்ம பத்தாத மாதிரி இருக்குது. ஏன்னா இன்னொரு 10 நிமிஷம் வேகணும் இல்லையா, கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாங்க. இப்போ பார்த்திங்கன்னா கருவாட்டிலே உப்பு இருக்குங்க. அதனால நான் ஒரு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாங்க. அதாங்க, இந்த தொக்கு நல்லா ஒரு 10 நிமிஷம் வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வரணுங்க. அது வரைக்கும் வேகட்டுங்க. இப்போ ஒரு மூடி போட்டுடலாங்க. இடையில நம்ம கலந்து விட்டுக்கலாம். இன்னும் 10 நிமிஷம் கழித்து நம்ம பார்க்கலாம். தொக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. நம்ம இறக்கும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சமாக எலுமிச்சம்பழம் சாறு ஊற்றி இறக்கிடலாங்க. இது டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க. இப்போ பார்த்திங்கன்னா தொக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. சூப்பராக இருக்குங்க. இது ஒரு வாரம் 10 நாளைக்கு வச்சு சாப்பிட்லாங்க. ஒரு 2-3 நாளைக்கு வெளியே வச்சுட்டு இருந்துங்க. அப்புறம் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டிங்கன்னா ஒரு 10 நாளைக்கு சாப்பிட்லாங்க. பாருங்கள்,
கருவாட்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. கருவாட்டு தொக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. இது ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இது கருவாட்டு தொக்கா இருக்கட்டும், கருவாட்டு குழம்பா இருக்கட்டுங்க, ஒரு நம்ம தட்டு நிறைய சாப்பாடு போட்டு சாப்பிட்டோம்னா எப்படி சாப்பிட்டோம்னே தெரியாதுங்க. அவ்வளோ சாப்பாடு நம்ம சாப்பிட்ருவோங்க. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. அது கருவாட்டு குழம்பு கூட போட்ட காய்கறிகள்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு உப்பு புளி காரம் எல்லாம் பிடிச்சி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த தொக்கு பார்த்துட்டிங்கன்னா வெளியே வச்சு 2-3 நாளைக்கு சாப்பிட்லாங்க. அப்புறம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்கன்னா ஒரு 10 நாளைக்கு வச்சு சாப்பிட்லாங்க. பாருங்கள், இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்கள் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.